ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், நான் இன்றைக்கி அரிசி பருப்பு சாதம் எப்படி பண்ணுறதுன்னு பண்ணி காமிக்க போகிறேங்க. வாங்க அது எப்படி பண்ணிடலாம்னு பார்த்துடலாம். ஒரு குக்கர் வச்சுருக்கேங்க. அரிசி பருப்பு சாதத்துக்கு தேவையான பொருட்கள்லாம் எடுத்து வச்சுருக்கேங்க. ஒரு பெரிய வெங்காயம் கட் பண்ணி வச்சுருக்கேன், 2 தக்காளி, கொஞ்சம் சோம்பு, 2 பட்டை மிளகாய் எடுத்து வச்சுருக்கேங்க. 2 டம்ளர் அளவுக்கு அரிசி எடுத்து வச்சுருக்கேங்க. ஒரு கைப்பிடி அளவுக்கு துவரம் பருப்பு எடுத்து வச்சுருக்கேங்க. நம்ம பண்ண போகிறதுக்கு முன்னாடி அரிசியை மட்டும் ஊற வச்சுக்கலாங்க. இப்போ குக்கரில் எண்ணெய் ஊற்றிருக்கேங்க. கொஞ்சமாக கடுகு சேர்த்துக்கலாம். கடுகு பொரிஞ்சதும் சோம்பு ஒரு 1/2 ஸ்பூன் அளவுக்கு எடுத்து வச்சுருக்காங்க, அதை சேர்த்துக்கலாங்க. இப்போ அந்த 2 வரமிளகாய் எடுத்து வச்சுருக்கதை உடச்சி போட்டுக்கலாங்க. நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுக்கலாங்க. இப்போ கட் பண்ணி வச்சுருக்க பெரிய வெங்காயத்தை சேர்த்துக்கலாங்க. நம்ம பெரிய வெங்காயத்துக்கு பதிலாக சின்ன வெங்காயம் கூட சேர்த்துக்கலாங்க, நல்லா டேஸ்ட்டாக தான் இருக்கும். வெங்காயத்தை நல்லா வதக்கி விட்டுக்கலாங்க. பாருங்கள், வெங்காயம் இப்போ நல்லா வதங்கிடுச்சுங்க. இப்போ கட் பண்ணி வச்சுருக்க 2 தக்காளி சேர்த்துக்கலாங்க. தக்காளி சேர்த்து நல்லா வதக்கி விட்டுக்கோங்க. இந்த சாதம் வந்துட்டு காய்கறி நம்ம வீட்டில் இல்லாத டைமில் இது மாதிரி பண்ணலாங்க, நல்லா டேஸ்ட்டாக இருக்குங்க. இப்போ ஒரு 1/2 ஸ்பூன் அளவுக்கு மஞ்சள்தூள் சேர்த்துக்கலாம். ஒரு 1/2 ஸ்பூன் அளவுக்கு ப்ளைன் மிளகாத்தூள் சேர்த்துக்கலாங்க. இதெல்லாம் சேர்த்து நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுறலாங்க. இப்போது இந்த சாதம் பண்ணுறதுக்கான தேவையான தண்ணியை சேர்த்துக்கலாங்க. இந்த டம்ளரில் 2 டம்ளர் அரிசி எடுத்துக்கிட்டேன், அதனால் 4 டம்ளர் தண்ணி ஊற்றிக்கிறேங்க. ரொம்ப ஈஸியாக பண்ணிடலாங்க, ட்ரை பண்ணி பாருங்கள். ட்ரை பண்ணி பார்த்துட்டு எப்படி இருக்குன்னு எனக்கு சொல்லுங்கள். பாருங்கள், 4 டம்ளர் தண்ணி ஊற்றிட்டாங்க. தண்ணி நல்லா கொதிச்சிருச்சுங்க. இப்போ அரிசி சேர்த்துக்கிறாங்க. இப்போது துவரம் பருப்பையும் கழுவி வச்சுருக்கதையும் சேர்த்துக்கிறாங்க. ஒரு கைப்பிடி அளவு துவரம் பருப்பு எடுத்து வச்சுருந்தேன், அதையும் சேர்த்துக்கிறாங்க. துவரம் பருப்பு சேர்த்துட்டு நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுக்கலாங்க. இப்போ ஒரு கொதி வந்துருச்சுங்க. இப்போ நம்ம வெயிட் போட்டுக்கலாங்க. ஒரு 3 விசில் விட்டு எடுத்துக்கலாங்க. பாருங்கள், 3 விசில் வந்துடுச்சு. இப்போ நம்ம ஓப்பன் பண்ணி பார்க்கலாங்க.
பாருங்கள், நம்ம ரைஸ் சூப்பராக ரெடி ஆயிடுச்சுங்க. நல்லா உதிரி உதிரியாக வந்திருக்கு. நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுக்கலாங்க. சுத்தமாக அடியெல்லாம் பிடிக்கவே இல்லைங்க. நல்லா உதிரி உதிரியாக வந்திருக்கு. ஓகேங்க, இந்த அரிசி பருப்பு சாதம் உங்களுக்கு பிடிச்சிருந்தா சங்கி அடுப்பங்கரை சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். மறக்காமல் பக்கத்தில் இருக்க பெல் ஐக்கனை கிளிக் பண்ணிக்கோங்க. பை ஃப்ரெண்ட்ஸ்.